ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்பாட்லைட். இந்த ஸ்பாட்லைட்டுன்னு இது மேக்ஓஎஸில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். இது ஏன் ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆச்சுன்னு எனக்கு தெரில, ஆனால் இது உண்மைக்கே ஒரு நல்ல ஃபீச்சராக எனக்கு தோணுச்சு. ஏன்னா எங்கள் அங்கிளோட மேக் புக்கில் நான் யூஸ் பண்ணி பார்க்க போது ஸ்பாட்லைட் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கன்வீனியண்ட்டாக மேக்கே யூஸ் பண்ண தெரியாது, ஆனாலும் ஸ்பாட்லைட் யூஸ் பண்ணி ஈஸியாக எல்லா அப்ளிகேஷனும் என்னால் ரீச் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ விண்டோஸ்க்கு ஏன் ஸ்பாட்லைட் இல்லை அப்படின்னு பார்க்க போது தான், விண்டோஸில் அது ஸ்பாட்லைட் டேரெக்டாக கொடுக்க முடியலனாலும் அவங்க வந்து அஃபிஷியலாகவே பவர் டாய்னு ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் கிடையாது, அதனால் பயப்படாமல் இன்ஸ்டால் பண்ணலாம். அதே மாதிரி வைரஸ் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி சிஸ்டம் லேகிங்கும் இல்லை. ஏன்னா பவர் டாய் வந்து நான் மோர் தென் ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்புறம் தான் இந்த ஐடியாவே வந்துச்சு, ஏன் நம்ம பவர் டாய் வந்து ஃபீச்சர் பண்ணக்கூடாது மற்றவங்களுக்குன்னு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பவர் டாய் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் பேர் அவினிஷன், நீங்கள் பார்த்துட்டு T4 தமிழன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சேம் திங். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ என் லேப்டாப் தான் யூஸ் பண்ண போகிறேன், ரெக்கார்டிங்க்கு யூஸ் பண்ணுற OBS ஸ்டூடியோ. ஓகே, அதை விடுங்க, அது வந்து ஏற்கனவே ஹாட் கார்னர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நான் பிரேவ் போகிறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற சர்ச் இன்ஜின் வந்து பிரேவ் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, பிரேவில் போய் பவர் டாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணணும். நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால டைப் பண்ணுறேன் பவர் டாய்ஸ். டைப் பண்ணிங்கன்னா ரெண்டாவது ஒரு லிங்க் இருக்கும், doc.microsoft.comனு. அதுக்குள்ளே போனீங்கன்னா இன்ஸ்டால் பவர் டாய்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இன்ஸ்டால் பவர் டாய்ஸ்ன்னு இன்னொன்று இருக்கும், அதை வந்து தனி டேப் ஓப்பன் பண்ணுங்கள். கீழே ரெக்குவயர்மெண்ட்ஸில் நெட்கோர்க்குன்னு ஒன்று இருக்கும், அதையும் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பவர் டாயை இன்ஸ்டால் பண்ணணும். கீழே வந்தீங்கன்னா பவர் டாய் setup.exe இருக்கும், அதை தான் இன்ஸ்டால் பண்ணணும், மற்றது இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ண போடுங்க. இது இன்ஸ்டால் ஆகி முடிகிற போது நீங்கள் டவுன்லோட் நெட் இருக்குல்ல, இது .net அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது ரெண்டுமே நம்மளுக்கு தேவை, அப்போ தான் பவர் டாய் ரன் பண்ண முடியும். ஸோ நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால இப்போ ஃபைலில் போய் நான் டேரெக்டாக இன்ஸ்டாலிங் செட்டப்ஸ் ஆரம்பிக்க போகிறேன், டவுன்லோடிங் முடிச்சுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஐநெட் தான் இன்ஸ்டால் பண்ணணும், ஏன்னா ஐநெட் யூஸ் பண்ணி தான் பவர் டாய் ரன் ஆகும். அதே மாதிரி பவர் டாய் இன்ஸ்டால் பண்ண போதுமே அதில் ஒரு ஐநெட் இன்ஸ்டால் ஆகும், ஆனாலுமே நீங்கள் இந்த ஐநெட் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். ஸோ முடித்தோடனே பவர் டாய்க்குள்ளே போங்க, அதுவே திரும்பி இன்னொரு இன்ஸ்டாலேஷன் கேட்கும், அதுவும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் டவுன்லோடிங் இன்ஸ்டாலிங் டைம் தனியாக ஆக தான் செய்யும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம். இது முடிஞ்ச உடனே இன்ஸ்டாலேஷன், இது எந்த செட்டப்ஸுமே நீங்கள் மாற்ற தேவையில்லை. நெக்ஸ்ட்னு கொடுத்து இன்ஸ்டால் டேரெக்டாக கொடுத்துடலாம். ஸோ இந்த பவர் டாயில் நிறைய ஃபீச்சர் இருக்குது, ஆனால் இந்த பவர் டாய் வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் காமிக்கேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் பண்ணணும், விண்டோஸை க்ளோஸ் பண்ணுறேன். கீழே அந்த பாரில் வந்து பவர் டாய் சிம்பிள் இருக்கும், அதை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணோடனே கொஞ்ச நேரத்தில் அந்த பவர் டாய் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இது வந்து ஆல்வேஸ் ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் பவர் டாய் ரன்குள்ளே போங்க. ஷார்ட்கட்ஸில் பவர் டாய் ரன்க்கு ஏதாவது ஷார்ட்கட் செட் பண்ண சொல்லும். நான் விண்டோஸ் ப்ளஸ் ஸ்பேஸ் வச்சுருக்கேன், ஏன்னா மேக்குக்கு வந்து கமாண்ட் ப்ளஸ் ஏதோ ஒரு கீ உண்டு. ஸோ ரிசல்ட்டும் நான் 10க்கு செட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் நிறைய ரிசல்ட் வந்தாலும் நம்மளால் பார்க்க முடியும். விஷுவல் ஸ்டூடியோ கோட்ஸையும் நான் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, அதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ பிரேவ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். பிரேவ் ரன் ஆகிட்டு இப்போ டெலிகிராமும் லான்ச் ஆகிட்டு, அடுத்து க்ரோம் ட்ரை பண்ணுவோம். க்ரோமும் லான்ச் ஆயிடுச்சு. அடுத்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ட்ரை பண்ணுவோம். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் சப்போஸ் நீங்கள் கிளிக் பண்ணி வரலைன்னா பயப்பட தேவையில்லை, அந்த சர்ச்சை போய் ஒரு இடம் கிளிக் பண்ணி ஒர்க் ஆயிரும். ஸோ வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பாட்லைட் வந்து உண்மைக்கே ஒரு நல்ல ஃபீச்சராக நீங்கள் நினைக்கிங்களா? ஏன்னா விண்டோஸில் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸை எனக்கு ஈஸியாக ரீச் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்பாட்லைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது வேறு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய், ஹேவ் அ நைஸ் டே.